Let the world hear his voice. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். சங்கீதம் 139:24 வசனம். மிகவும் இளைஞனாயிருந்த ஜெங்ஷன் கன்ஃபியூசியஸ் என்ற தத்துவ ஞானியின் பாராட்டை பெற்றார். அவர் புகழ்பெற்றவராய் விளங்க காரணம், ஜெங்ஷன் தினந்தோறும் 3 கேள்விகளை தனக்கு தானே கேட்டுக்கொள்வார். முதல் கேள்வி, நான் என் எண்ணங்களினாலாவது அல்லது செய்கைகளினாலாவது யாருக்கும் விரோதமாக பாவம் செய்தேனா? இரண்டாவது கேள்வி, என் நட்பு வட்டாரத்தில் யாருக்கேனும் நம்பிக்கை துரோகம் செய்தேனா? மூன்றாவதாக, எனக்கே புரியாத அல்லது நான் முழுவதும் கற்றுக்கொள்ளாத ஒரு விஷயத்தை யாருக்காவது கற்றுக் கொடுக்க முயற்சித்திருக்கிறேனா? இந்த 3 கேள்விகள் தான் செங்ஷன் தனக்கு தானே கேட்டுக்கொண்ட கேள்விகள். ஆம், தன்னில் எந்த குற்றமும் காணப்படக்கூடாது என்பதில் அவர் உறுதியாக இருந்தார். அதனால்தான் தன் இள வயதிலேயே கன்ஃபியூசியஸின் பாராட்டை பெற்றார். இந்த 3 கேள்விகள் தான் முக்கியமானது என்று நாம் நினைக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் தன்னைத்தானே தற்பரிசோதனை செய்து கொள்வது எல்லா தலைவர்களுக்கும் தனி மனிதர்களுக்கும் மிக முக்கியமானது. பவுல் அப்போஸ்தலன் கூறுவது போல, நம்மை நாமே நிதானித்தறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் தினந்தோறும் சீர்தூக்கி பார்ப்பது மிகவும் அவசியம். நாம் கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுப்பதற்கு முன் நம்மை நாமே தற்பரிசோதனை செய்ய நேரம் கொடுக்கப்படுகிறது. நமக்கு ஐஸ்வர்யமும் வசதிகளும் கூடும்போது நம்முடைய நம்பிக்கை எதில் இருக்கிறது? நம் வழிகளில் எல்லாம் கர்த்தரை நினைக்கிறோமா? நம்முடைய வெற்றியில் பெருமையை நமக்கு எடுத்துக் கொள்கிறோமா அல்லது தேவனுக்கு கனத்தை கொடுக்கிறோமா? பிரியமானவர்களே, இந்த கேள்விகளுக்கு நம்முடைய பதில் என்னமா இருக்கும்? தாவீதை போல நாமும் தினமும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நாமும் ஜெபித்தால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பயணம் சிறப்பாயிருக்கும். God bless you. Have a good day.